வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஒரு விஷயம் நமக்கு கஷ்டம் தரும் நல்லாவே தெரியும். ஆனா அதே ஏன் திரும்ப திரும்ப பண்றோம்? சரி. அதே மாதிரி எது நமக்கு நல்லது, சந்தோஷம் தரும்னு தெரியுமோ அதை மட்டும் ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம்? ஆமா, இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. பாவம், புண்ணியம் பத்தின இந்த அடிப்படை புதிரைத்தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 44வது ஆடியோ பதிவு. ஆமா. இதுல ஓஷோ பாவம் மற்றும் புண்ணியத்தோட உளவியல ரொம்பவே ஆழமா அலசுறார். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, ஏன் நமக்கு அழிவை தரும் பழக்கங்கள் மேல ஒரு ஈர்ப்பு வருது, ம், ஆனா நல்லது செய்யறதுல மட்டும் ஏன் ஒரு தாமதம், ஒரு தயக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். சரி. ஓஷோ பார்வையில இது நீங்க செய்யற செயலை பத்தின விஷயமே இல்ல, இது உங்களுடைய விழிப்புணர்வை பத்தின விஷயம். ஓ, அப்போ செயல்களை சரி பண்றதுக்கு பதிலா நம்ம பார்வையை சரி பண்ணணும்னு சொல்றீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது இன்னும் விரிவாவே அலசி பார்க்கலாம் வாங்க. ஓஷோ முன்வைக்கிற முதல் கருத்தே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன அது? பாவத்தை பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருமே செய்யறதில்லன்னு சொல்றார். அது எப்படி? அது எப்படி சாத்தியம்? ஹம் திருடுறவனுக்கு அது தப்புன்னு தெரியாதா? கோவப்படுறவனுக்கு அதனால வர்ற விளைவுகள் தெரியாதா? அப்போ உண்மையான காரணம் என்ன? அதுதான் அதுதான் பாவத்தோட மிகப்பெரிய தந்திரம். அதோட சூழ்ச்சியே அதுதான்னு ஓஷோ சொல்றார். சூழ்ச்சியா? ஆமா, பாவம் எப்போதுமே அதோட உண்மையான கோரமான முகத்தோட உங்க முன்னாடி வராது. அப்புறம்? அது எப்பவும் புண்ணியம், நல்லது, புனிதம்ங்கிற முகமுடிய போட்டுக்கிட்டு தான் வரும். ஒரு ஓநாய் ஆட்டுத்தோல் போர்த்திக்கிட்டு வர்ற மாதிரி சொல்றீங்களா? அதை விட ரொம்ப நுட்பமானது. உதாரணத்துக்கு, நம்மளோட கோபம் இருக்கு இல்லையா, ம், அது நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் என்கிற கருணையின் பெயரால் வெளிப்படலாம். நம்ம வன்முறை ஒரு பெரிய லட்சியத்துக்காக செய்யப்படுற தியாகம்னு சொல்லப்படலாம். ஆமா, அவர் சொல்ற உதாரணங்கள் இன்னும் ஆழமா இருக்கு. காம வாசனை பிரம்மச்சரியத்தோட ஆடைய போட்டுக்கிட்டு வரலாம். கரெக்ட். அறியாம ஒரு பெரிய அறிவாளி மாதிரி பேசலாம். அகங்காரம் ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி நடிச்சு ஒழிஞ்சுக்கிருக்கலாம்னு சொல்றாரு. மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோ ஒருபடி மேல போய் சொல்றார். சாத்தான் ஒழிஞ்சு கொள்ள ஒரு கோவிலில் இருக்கிற சிலையை விட சிறந்த இடம் வேற எதுவும் இல்லைன்னு. அப்படியா? ஏன்னா நம்ம கோவிலுக்குள்ள கடவுளை மட்டும்தான் தேடுவோம், சாத்தான் இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் அகங்காரம் ஒழிஞ்சுக்கிறதுக்கு பணிவை விட ஒரு சிறந்த கோட்டை கிடையாது. அப்போ பிரச்சனை நாம செய்யற செயல்ல இல்ல, அத நாம பாக்குற விதத்துல, நம்ம பார்வையில தான் இருக்குன்னு சொல்றாரா? இதுதான் விஷயமா? அதுதான் புள்ளி. அதனாலதான் ஓஷோ இத செயல் புரட்சி இல்ல, இது ஒரு விழிப்புணர்வு புரட்சி, அதாவது போத் கி கிராந்தின்னு சொல்றார். போத் கி கிராந்தியா? ஆமா, போத் அப்படின்னா புரிதல், விழிப்புணர்வு. உங்க பார்வையும் புரிதலும் தெளிவாகிடுச்சுன்னா நீங்க எதையும் மாத்த வேண்டியதில்ல, செயல்கள் தானாவே மாறிடும். ஓ, அப்போ நாம புண்ணியம்னு நினைச்சுதான் பாவத்துல போய் மாட்டிக்கிறோம். அதேதான். அதனாலதான் தப்பு செஞ்ச பிறகும் நான் செஞ்சது சரிதான்னு நம்ம மனசு நமக்காக வாதாடுது. இது சரி, நாம ஏமாந்துடுறோம். ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த சந்தேகம் வருது. ம் ஒரு தடவை நெருப்ப தொட்டுட்டா சுடுன்னு தெரிஞ்சிரும், அடுத்த தடவை போமாட்டோம். சரி. ஆனா இந்த பாவங்கள், இந்த தவறான பழக்கங்கள் மட்டும் அனுபவபூர்வமா நமக்கு துன்பத்தையே கொடுத்தாலும் ஏன் நம்மள மறுபடி இருக்குது? நல்ல கேள்வி. ஓஷோவோட பகுப்பாய்வு படி பாவம் உங்களுக்கு ஒருபோதும் சுகத்தை கொடுக்கறதே இல்ல. அப்புறம் ஏன் அது பின்னாடி போறோம்? அது சுகம் தர்ற மாதிரி ஒரு ஆசைய மட்டும்தான் காட்டுது. அது ஒரு ஒரு வெற்று வாக்குறுதி, தூரத்துல இருந்து பாக்குற காணல் நீர் மாதிரி. காணல் நீரா? ஆமா, பக்கத்துல போனா தண்ணி இருக்காது, ஆனா தூரத்துல இருந்து பாக்கும்போது அங்க ஒரு சோலையே இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மைய உருவாக்கும். அந்த காணல் நீர் ஒவ்வொரு முறையும் எப்படி நம்மள ஏமாத்துது? ஒரு முறை ஏமாந்தா அடுத்த முறை நாம உஷாராயிடணுமே. அங்கதான் பாவத்தோட புத்திசாலித்தனம் இருக்கு. ஒவ்வொரு முறை நீங்க பாவத்தால துன்பப்படும் போதும் அது பழிய தன்மேல போட்டுக்காது. அப்போ அது ரொம்ப சாமர்த்தியமா நான் காரணம் இல்ல, சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லும். இல்லனா மத்தவங்க தான் எனக்கு கெடுத்துட்டாங்க, நேரம் சரியில்லைன்னு வேற யாரு மேலயாவது பழிய போட்டுடும். ஆமா, இது நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிறது தான். நான் நல்லாதான் பிசினஸ் பண்ணேன், ஆனா பார்ட்னர் ஏமாத்திட்டான்னு சொல்றது மாதிரி தானே இதுவும்? அதேதான். உங்க மனசுக்குள்ள அது என்ன சொல்லும்னா, இந்த முறை தான் சரி வரல, உன் திட்டம் சரியானதுதான், ஆனா மத்தவங்களால கெட்டு போச்சு, அடுத்த முறை பாரு நிச்சயமா வெற்றிதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை ஆசை காட்டும். மறுபடியும் அதே காணல் நீர். ஆமா, இந்த சுழல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான்னு ஓஷோ சொல்றார். என்ன அது?
ஒரு தவறு நடந்தா அதுக்கு 100% பொறுப்ப நாமளே ஏத்துக்கிறது தான். மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு ஆமா. சூழ்நிலையையோ மற்றவர்களையோ விதியையோ குறை சொல்றத நிறுத்திட்டு இந்த விளைவுக்கு நான் தான் காரணம்னு எப்போ ஒருத்தர் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறாரோ அப்பதான் பாவத்தோட கவர்ச்சி உடையும், அதோட பொய் முகம் வெளிச்சத்துக்கு வரும். சரி, பாவம் எப்படி ஏமாத்துதுன்னு புரிஞ்சது. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். புண்ணியம். புண்ணியம் செய்வதுல வேகம் காட்டு, பாவத்திலிருந்து மனதை விலக்குன்னு தம்மபத சூத்திரத்தை ஓஷோ விளக்குறாரு. நல்லது செய்யறதுக்கு ஏன் இவ்ளோ அவசரம் காட்டணும், மெதுவா பண்ணிக்கலாமே. ஓஷோ இத ஆற்றல், அதாவது எனர்ஜின்ற உருவகத்தை வச்சு ரொம்ப அழகா விளக்குறார். ஆற்றலா? ஆமா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஆற்றல் சக்தி. அந்த ஆற்றலுக்கு நாம ஒரு சரியான ஆக்கப்பூர்வமான வழிய காட்டலன்னா அது சும்மா இருக்காது. அது தானாவே அழிவு பாதைகள்ல பாய ஆரம்பிச்சிடும். கரெக்ட். நீங்க சொல்றது ஒரு பெரிய டேம்ல இருக்கிற தண்ணி மாதிரி. அத கால்வாய் வெட்டி விவசாயத்துக்கு பயன்படுத்தலன்னா அது டேம் உடைச்சுக்கிட்டு ஊரையே அழிச்சிடும். அதேதான். அருமையான உதாரணம். பயன்படுத்தப்படாத ஆற்றல் வெச்சிருந்து புளிச்சு போன பால் மாதிரி விஷமாகிடும்னு ஓஷோ சொல்றாரு. அது நம்மளுக்குள்ள ஒரு விதமான அமைதியின்மையை உருவாக்கும். ஒரு பெச்சைனி. ஆமா, பேச்சேனி அப்படின்னா ஒரு விதமான தவிப்பு, நிம்மதி இல்லாத ஒரு நிலை, ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங். இந்த அமைதி இன்மையிலிருந்து தான் பாவம் பிறக்குது. அவர் சொல்ற இன்னொரு உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆற்றல் இருந்தா அது ஒரு பூவாகவும் மலரலாம், இல்லன்னா ஒரு முள்ளாகவும் குத்தலான்னு சொல்றாரு. ஆமா, அது முள்ளா மாறதுக்குள்ள நாம அதை ஒரு பூவா மலரச் செய்யணும். ஆனா நம்ம இயல்பு இதுக்கு நேர்மாறா இருக்கே. இப்படி யாராவது நம்மள ஒரு வார்த்தை அவமானமா பேசிட்டா ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே பதிலுக்கு 4 வார்த்தை பேசிடுறோம். ஆனா ஒருத்தர்கிட்ட அன்பை காட்டணும்னா, ஒரு சின்ன உதவி செய்யணும்னா ரொம்ப யோசிக்கிறோம், ஒருவித கஞ்சூஸ்தனம் பண்றோம். உண்மைதான். ஆனா வாழ்க்கையோட அடிப்படை விதி என்னன்னா, நீங்க எதை கொடுக்கறீங்களோ அதுதான் உங்ககிட்ட பெருகும். கொடுத்தா பெருகும். ஆமா, நீங்க அன்பையும் கருணையையும் நன்மையும் கொடுக்க கொடுக்க அது உங்ககிட்ட பல மடங்கா பெருகிட்டே இருக்கும். ஆற்றல அணை போட்டு தேக்கி வச்சா அது விஷமாகிடும். ஓடுற நதி தான் சுத்தமா இருக்கும். தேனின குட்ட சேராயிடும். அதேதான். அதனால நல்லது செய்ய அவசரப்படணும். இதுதான் இந்த உரையாடலோட ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் சங்கடமான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஒரு தவற ஒரு முறை செஞ்சா அது தற்செயல், ஆனா திரும்ப திரும்ப செய்யறத மன்னிக்க முடியாத குற்றம்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு விஷயம் துன்பம் தருதுன்னு தெரிஞ்சும் நாம ஏன் அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த துன்பத்துல இருந்து நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு கிடைக்குதா? கிடைக்குது. அங்கதான் ஒரு மறைமுகமான சுயநலம், அதாவது ந்யஸ்த ஸ்வார்த் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். ந்யஸ்த ஸ்வார்த், வெஸ்டட் இன்ட்ரெஸ்டா? எனக்கு இது சரியா புரியல. துன்பத்துல என்ன லாபம் இருக்க முடியும்? கோவப்படுறதை எடுத்துக்கலாம். கோவப்பட்டா உறவுகள் உடையும், மன அழுத்தம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஆனா ஏன் திரும்ப திரும்ப கோவப்படுறோம்? ஏன்னா கோவப்படுற அந்த ஒரு கணத்துல நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள உணர்றோம். மத்தவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வு. அது நம்ம அகங்காரத்துக்கு ஒரு விதமான போதையை கொடுக்குது. ஓ, அப்போ அந்த அதிகார உணர்வுக்காக நம்ம துன்பத்தை விலை கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்றீங்க. இப்போ புரியுது. சரிதான். நான் இதை சமூக வலைதளங்கள்ல கூட பார்க்கறேன். சிலர் எப்ப பார்த்தாலும் தங்களோட கஷ்டங்களை பத்தியே போஸ்ட் பண்ணுவாங்க. உடனே 100 பேர் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. கரெக்ட். ஒரு விதத்துல அந்த துன்பம் அவங்களுக்கு மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு கருவியா மாறிடுது. இதுவும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தானா? மிக சரியான நவீன உதாரணம். அதுதான் விஷயம். மத்தவங்க அனுதாபம் காட்டும்போது அதை நாம அன்புன்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஓஷோ ரொம்ப கடுமையா சொல்றாரு, இது அன்பில்ல, இது பிச்சை. பிச்சையா? ஆமா, நாம அனுதாபத்துக்காக மத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறோம். அந்த பிச்சை கிடைக்கிறதுக்காக நம்ம துன்பங்களை கொண்டாடுறோம். அவர் இன்னொரு படி மேல போய் இந்த துன்பத்தின் அடிப்படையிலேயே நாம உறவுகளை அமைச்சுக்கிறோம்னு சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆமா, நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆண், அவ முழுசா குணமான பிறகு அவ மேல இருந்த ஈர்ப்பை இழந்துட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அவனோட நோக்கம் அன்பு செலுத்துறதுல இல்ல, அவளை காப்பாத்துற மீட்பாளர் பாத்திரத்தை நடிக்கிறதுல தான் இருந்திருக்கு. அந்த பெண் ஆரோக்கியமாகிட்டா இவனோட மீட்பாளர் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் அந்த உறவுல அவனுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. துன்பம் போயிடுச்சுன்னா அதோட சேர்ந்து வர்ற கவனம், அனுதாபமும் முக்கியத்துவமும் போயிடுமேங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு. துன்பத்தை ஒரு தொழிலா மாத்திட்டோம்னு சொல்றீங்க. ஆமா, இந்த சுழற்சியில இருந்து விடுபடணும்னா முதல்ல துன்பத்தின் மூலமா கிடைக்கிற அந்த போலியான லாபங்களை நாம கைவிட துணியணும். சரி, இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். கடைசியில பாவமும் புண்ணியமும் எப்படி அதோட பலன்களை கொடுக்குது? விதை விதைச்ச உடனே பழம் கிடைக்காது. பாவங்கிற விஷ விதை முத்தி
பழுக்கும்போது தான் அதோட கசப்பான கனி நமக்கு கிடைக்குது. அது வரைக்கும் அது இனிப்பா தெரியும். ஆமா, அது வரைக்கும் அது ரொம்ப இனிப்பா, ஆசை காட்டுற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி புண்ணியத்துக்கான சாதனை, அதாவது பயிற்சி ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா தோணும். ஆனா அதோட கனி ரொம்ப இனிமையானது, நிரந்தரமானது. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான கற்றல்னு ஓஷோ சொல்றார். ஆமா, உங்க அனுபவத்தையே உங்க குருவாக்கிக்கோங்கன்னு சொல்றார். நீங்க மத்தவங்க சொல்றதையோ சாஸ்திரங்கள் சொல்றதையோ நம்ப வேண்டாம். நம்ம அனுபவம் தான் நமக்கு வழிகாட்டி. அதேதான். உங்க வாழ்க்கையில பாருங்க, கோபப்பட்டு உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் கிடைச்சிருந்தா திரும்ப திரும்ப கோவப்படுங்க. அதுதான் உங்களுக்கு புண்ணியம். கருணை காட்டி உங்களுக்கு துன்பம் வந்திருந்தா அத விட்டுடுங்க. நம்ம வாழ்க்கையோட நேரடி விளைவுகள் தான் உண்மையான அளவுகோல். ஆமா, வேற எதுவும் இல்ல. இறுதியா அவர் சொல்ற ஒரு வரி மனசுல ஆழமா பதியுது. துன்பம் இருக்கு, ஆனா அதுதான் முடிவுன்னு நினைச்சிடாத. அது கதையோட பாதி மட்டும்தான். ஆமா, இருட்டு இருக்குங்கிறதே வெளிச்சம் ஒண்ணு இருக்குங்கிற சாத்தியத்தை காட்டுது. மயக்கத்துல இருக்குங்கிறதே விழிப்புணர்வு அடைய முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. கரெக்ட். துன்பங்கிறது நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நிலை. அதுவே நம்ம விதி இல்ல. தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. ஆக, இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல பாவம் எப்படியெல்லாம் புண்ணியத்தோட முகமுடி போட்டு நம்மளை ஏமாத்துது. ம் நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த வேண்டியதோட அவசரம் என்ன? அப்புறம் ரொம்ப முக்கியமா, நம்ம துன்பங்களுக்கு பின்னாலேயே எப்படி ஒரு மறைமுக சுயநலம் ஒளிஞ்சிருக்குங்கிறதையும் ஓஷோவோட பார்வை மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, இது செயல்களை மாத்துறதை விட நம்ம விழிப்புணர்வை, நம்ம பார்வைய மாத்துறத பத்தினது. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ம் ஓஷோ சொல்ற மாதிரி நம்ம துன்பங்கள் நம்ம தேர்வுகளால தான் வலுப்படுத்தப்படுதுன்னா, அந்த பழக்கச் சங்கிலியை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு நடைமுறைப்படி என்னவா இருக்கும்? ஒரு சின்ன தவற திரும்ப செய்யாம தவிர்க்கிறதுக்கோ, இல்ல ஒரு சின்ன நல்ல விஷயத்த செய்யறதுக்கோ நீங்க என்ன பண்ணலாம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.